மெயின் என்னோட டைரக்டர் சிவா அண்ணா எங்கே இருக்கீங்க வாங்க. இவர் தான் அந்த என்னை வந்து எனக்கு மதுரை ஸ்லாங்கெல்லாம் தெரியாது. அண்ணா வந்து ஃப்ரம் மதுரை. இவர் தான் வந்து அந்த ஸ்லாங் எனக்கு சொல்லி கொடுத்தது. முந்தின நாள் வந்தார், பெருமையெல்லாம் பேச மாட்டேன். முந்தின நாள் வந்து என்னை கூப்பிட்டாரு, ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஓகே நாளைக்கு மார்னிங் ஷூட் பண்ணிடலாம்ண்ணா. பண்ணிடலாம் சூப்பர் அப்படி யோசிச்சுட்டே இருந்தார். மார்னிங் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. மழை வருது, ஒரு ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறோம், அப்புறம் மழை நின்றுச்சு. என்கிட்ட வந்து கேட்டார், அண்ணா போட்டிருக்கீங்களாண்ணா? என்னண்ணா? இல்லை போட்டிருக்கீங்களாண்ணா? என்னண்ணா ஜெட்டி போட்டிருக்கீங்க? என்னண்ணா கேட்குறீங்க? என்னண்ணா புரியலண்ணா எனக்கு அப்படின்னா. இல்லைண்ணா இப்படி இல்லைண்ணா இப்படி வேணும், நீங்கள் குட்டிக்காரலாம் அடிக்கணும்னாரு. பெருமையாக பேச தான் நினச்சிங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ அப்போ வந்து கட்டி பிடிச்சி நீங்கள் தான் என் ஹீரோ, அது சூப்பர் சொல்லாமே பண்ணிட்டு வந்துட்டீங்க, பயங்கரம் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட் நாள் பேக்கப் சொல்லும்போது தொடைய தட்டி வந்தா அப்படின்னாரு. அது எடுக்கலையே என்ன அப்படின்னேன். அப்புறம் என்ன நல்லா வந்துச்சானா? இல்லை எடுக்கலன்னாரு. சரி மூஞ்சியில் ரொம்ப சோகமாக இருந்தது. ரெண்டாவது நாள் பார்த்தேன், மறுபடியும் அண்ணன் பேக்கப் சொல்லியாச்சாண்ணே? இல்லை தொடைய தட்டி வந்தா சரிண்ணே நாளைக்கு இந்த லாஸ்ட் நாள் பேட்ச் இருக்குங்க, அதை முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க என்ன. மறுபடியும் வந்து தொடைய தட்டினாரு. நான் கேட்டேன், நான் ரொம்ப தொடையானா நான் காமிச்சிட்டே இருக்க முடியுமா? 5 நாளாக டயட்டில் இருக்கேன், 5 மாதமாக டயட்டில் இருக்கேன், கோழிக்கால் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து தொடையை தட்டி வந்தேண்ணே. சரி தொடையை தட்டி வந்தால் ஷார்ட் எடுத்தாச்சு, எங்கே இந்த ஷார்ட் எங்கேன்னு கேட்குறேன். இல்லை இப்போ வரைக்கும் இல்லை, ஷார்ட்ஸில் போய்க்கலாங்க, ரீல்ஸில் போட்டுக்கலாங்கிறாரு. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, பச்சையாக கொச்சையாக பேசுகிறேன்னு. இதுதான் பசங்களுக்குள்ளே பேசிக்கிற ஒரு விஷயம். ஐ ஹோப் உங்களை ரொம்ப உங்களை திருப்திப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேண்ணே. ரொம்ப இந்த மாதிரி தான் போச்சு. அவகாட்சி உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இந்த கண்டிப்பாக இந்த சாங்குக்கு வரவேற்பு கொடுத்து கண்டிப்பாக எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் வளர்ந்து வர கலைஞர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்.